ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா எங்களெல்லாம் மறந்துட்டீங்களாண்ணா அப்படின்னு போட்டு பை நீட் ஆஸ்பிரன்ஸ்னு போட்டாங்க. சர்னிஃபைட் நீட் குரு, டாக்டர்ஸ் ட்ரைனிங் நீட் ஆஸ்பிரன்ஸ். எனக்கு அது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இது, நம்ம எதுவுமே பண்ணலையோ அவங்களுக்கு. இப்போ நம்ம வந்து லைவ் போட்டோம், 23 பண்ணோம், 24க்கு ஒன்றுமே பண்ணலையே, அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுமோ 25க்கு அப்படின்னு பயந்தேன். February 15லேருந்து April 20க்குள்ளே நம்ம போர்ஷன்ஸை முடிக்கிற மாதிரி யோசிச்சிருக்கோம், போத் 11th and 12th. கிராஷ் மாதிரி இந்த கிராஷ் கோர்ஸ்க்கு பேர் விடாமுயற்சி. விடாமுயற்சி வேணா எப்படி போச்சுன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த விடாமுயற்சி ஃபெயிலியர் ஆகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீட் ஒரு வருஷம் தோத்துட்டு வீட்டிலே உட்காராம இல்லை என்னால் முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க தெரியுமா, அது விடாமுயற்சி. திருப்பி இன்னொரு வாட்டி தோத்தாலும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறீங்க தெரியுமா, அது விடாமுயற்சி. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி வரும். பட் நாங்கள் பண்ண தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களை ஒழுங்காக ப்ராப்பராக கைட் பண்ணி ஒழுங்காக MBBS சீட்டில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் உட்கார வைக்கணும் அப்படின்றத என்னோட கனவு. ஸோ அதுக்கு நான் உருவாக்குனப்போ என் கூட யாருமே இல்லை. ஒரு 2-3 பேர்கிட்ட சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஃபஸ்ட்டு சொன்னவங்க எல்லாம் சிரிச்சாங்க, இதெல்லாம் எப்படி வேலை செய்யும், 0லேருந்து ஆரம்பிக்கிற, எப்படி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா, எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, நார்த் இந்தியாவில் இருக்காங்க, சவுத் இந்தியாவிலே ஒருத்தர் இருக்காங்க, ப்ரைவேட் காலேஜ் என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் ஒன்று தான், நம்ம நினச்சோன்னா செஞ்சு முடிக்க முடியும். இந்த கிராஷ் கோர்ஸுக்கு பேர் விடாமுயற்சி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்டேன், உண்மையாலே எனக்குன்னு நான் என்ன நம்பினவங்க இருக்காங்க. மச்சி ராசிக் வாடா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ராசிக்கு MMCயில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான். மச்சி ஃபியூ வேர்ட்ஸ். இப்போது நீட்டை பொறுத்த வரைக்கும் பயோ ஆர் கெமிஸ்ட்ரி வந்து யாரும் படிச்சிடலாம். ஆனால் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் நான் ஒரு ஸ்கோர் டிஃபைனிங் சப்ஜெக்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஃபிசிக்ஸில் நம்ம நல்லா படித்தோம் மட்டும்னா தான் ஒரு டாப் ரேங்க் காலேஜஸ்க்கு தமிழ்நாட்டில் போக முடியும் ஆப்வியஸாக. ஏன்னா நிறைய பேர் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி இதை NCERT படிச்சு வந்துடுவாங்க. இப்போ ஃபிசிக்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த டாப் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க ஒரு வாய்ப்பு, ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இருக்கிற நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் என்ன சொல்ல முடியுமோ, சரி ஓகே நான் சொல்லித்தரேன்டா, நான் ஒரு 6 கிளாஸ் வருவேன்னு சொல்லி சொன்னேன் அவங்க கிட்ட ஸ்டார்டிங்லேயே. மெக்கானிக்ஸ் நடத்துறேன்னா சொல்லி சொல்லும்போது பரவாயில்ல வாடா, நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க ஃபிசிக்ஸ் நடத்துறதுக்கு. ஸோ ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்காக பண்ணுறான். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு சொல்ல முடியுமோ சொல்லி தரோம். கண்டிப்பாக. சரியா, தேங்க்ஸ் மச்சி. நான் சொன்ன உடனே வந்ததுக்கு, எந்த ஒரு இதுவுமே காட்டாமல் உடனே டே நான் பண்ணுறேன்டான்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ் மச்சி. விக்ரம், ஸோ நம்ம அடுத்த ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி விக்ரம் வந்து நான் கவர்னர் மீட்டில் நீட் 2023 ஹை ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் விக்ரம். OMC சேர்ந்தார். அண்ணா ஞாபகம் இருக்கானா, அவங்க வீடியோ பார்த்தா கவர்னர் மீட்டில் வந்தேன்னு சொன்னால், இன்றைக்கி என் ஃபெல்லோ டீச்சராக என் கூட நிற்கிறானா, அது அவன் டேலண்ட்டு தான். சும்மா ஒரு சொல்லிக் கொடுறா அப்படின்னு கேட்டப்போ பயங்கரமாக சொல்லிக் கொடுத்தான். நானே பார்த்துட்டு என்னடா இவ்வளோ சூப்பராக சொல்லி தரேன், நீ வாடா நீ சர்டிஃபைட் நீட் கொடுக்க வரணும்னா அண்ணா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணேன்னு சொன்னப்போ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. சரி தம்பி, ஃபியூ வேர்ட்ஸ் டு ஆஸ்பைரன்ஸ். ஸோ ஹலோ எவ்ரிவன். நான் வந்து விக்ரம் OMCயில் படிக்கிறேன், இப்போ செகண்ட் இயர். ஸோ சரண் வந்து இப்படி ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து ஃப்ரீயாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் இப்படி சொல்லித்தரணுன்னே எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரிஞ்சது. இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம், இல்லை அது ஒரு மென்டல் பிளாக்காக இருக்கும். இந்த மாதிரி பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் நம்ம படிச்சிடலாம், ஃபிசிக்ஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நான் வந்து எப்படி சிம்பிளிஃபைடாக அதை பார்த்தனோ, நான் அதை டு மை பெஸ்ட் நான் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறது தான் என்னோடய கோலாக பார்க்குறேன். ஸோ நான் வந்து கிளாஸஸ் ராஷிக் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து சில இதெல்லாம் சொல்லித் தருவாங்க, மெக்கானிக் சொல்லித் தருவாங்க. மிச்சத்தை நான் கவர் பண்ணுறதை எவ்வளோ பெஸ்ட்டாக நான் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். ஒன்லி திங் எக்ஸ்பெக்டட் வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வியூ பண்ணி நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுக்கு புரியாததை உங்களுக்கு சில ஏரியாஸ் வீக்காக இருக்கும், ஸோ மேட்ச் த டாட்ஸ், அப்படியே எங்கெங்கே வீக் ஏரியாஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்கன்னா 2 to 3 months இஸ் மோர் தென் இனஃப் வென் யூ நோ எது நம்ம படிக்கணும், எது நம்ம கவர் பண்ணணும், எது நம்ம கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு. வி ஆர் மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஸோ வித் யோர் சப்போர்ட் ஐ திங்க் வி கேன் கோ டு கிரேட் லென்ஸ் டுகெதர். சரியா, தேங்க்யூ ஸோ மச் விக்ரம். அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டி யாருன்னு பார்க்கணும்ல. நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 பிரிச்சிருக்கோம், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி சொல்லணும்னா நம்ம GMC ஊட்டியில் ஒருத்தர், அவர் தான் இப்போ வந்து பிரசிடென்ட்னு நினைக்கிறேன் அந்த காலேஜுக்கு, சமீர்னு சொல்லிட்டு. குரூப்பில் ஸ்டோரி போட்டப்போ என்கிட்ட என்ன சொன்னார்னா, ப்ரோ நான் இந்த மாதிரி ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கே இருக்கவங்களுக்கு தான் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒருத்தவங்க வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவங்களுக்கு வாரம் போய் கிளாஸ் எடுத்து அதுவும் ஃபைனல் இயர் படிச்சுட்டு அவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ சொல்கிறீங்க, உண்மையிலே நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவர் அந்த தான் சொன்னப்போ நான் வந்து அப்படியே ஷாக் ஆனேன். டே என்னடா இது, நம்ம ஒன்றுமே பண்ணலையடா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்போ நான் சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னப்போ அவரால் வர முடியல இன்றைக்கி. என்கிட்ட என்ன சொன்னார்னா, டே சரண் ப்ரோ நான் எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு வந்து பசங்க படித்தா போதும், நான் ஒரு வாரம் உங்களுக்காக வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு அது போதும்னாரு. தலைவா நீ வரலனாலும் பரவாயில்ல, வி லவ் யூ டியர் ஆஸ்பைரன்ஸ். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு அப்படி இப்படின்னு யோசிப்பீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் எப்படி ஃபிங்கர் டிப்ஸில் அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணிடுவான் நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ சமீர். அண்ட்
கிராக் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். அடுத்து அது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என் கிளாஸ்மேட்டு தான். என் கிளாஸ்மேட்டு அவங்க நிறைய ஒரு டியூஷன் சென்டரில் சொல்லிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் போய் கேட்டேன், ஒரு ஹெசிடேஷன் இல்லை, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தானே நான் சொல்லித்தரேன்னாங்க. ஷாலினி கமான் வாங்க. என் பேர் ஷாலினி. நான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஃபைனல் இயர் MBBS படிச்சிருக்கேன். சரணோட பேட்ச்மேட் தான். ஸோ அவன் கேட்டான் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பண்ணலாம் தான். ஸோ இப்போ ராஷிக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆர்டர் படி பயோ நல்லா ஸ்கோர் பண்ணிடுவோம். அடுத்த ஸ்கோரிங் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி தான். அடுத்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடிஞ்ச சப்ஜெக்டே இதுதான். ஸோ இது நம்ம ஒழுங்காக பண்ணோன்னா நம்ம அடுத்து ஃபிசிக்ஸ் யோசிக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்கோர் வந்து லைக் ஒரு 300லேருந்து 500 புஷ் பண்ணுறது வில் பி கெமிஸ்ட்ரி. ஸோ நம்மளுக்கு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பண்ணிடலாம். அண்ட் கிளாஸஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே ஒரு 1.5 to 2 hours நம்ம கிளாஸ் எடுப்போம். அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 180 on 180 பார்க்கலாம். டெஃபினெட்லி. அதாவது என்னன்னா, அப்போ ஒரு 100 பேர் சொல்லி கொடுத்துருப்பீங்களா, இப்போ ஒரு 1000 பேர் சொல்லி கொடுப்பீங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக கிராக் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. பாலாஜி, அவனாலையும் இன்றைக்கி வர முடியல. அவன் பயங்கரமாக நம்ம வீடியோலாம் வந்திருப்பார், ஆக்சுவலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் பார்க்க டேலண்டடாக இருப்பாங்க. லிட்டரலி சொல்லணும்னா அனாட்டமி ஃபிசியாலஜி அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பான். அவனுக்கு இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நான் வந்து கேட்டப்போ அவன் ஆல்ரெடி ஒரு 2-3 இடத்துல சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். ஆனால் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன், என்னால் வர முடியுமான்னு தெரியல, சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக நான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து எடுத்து கொடுத்துறேன்னா நீங்கள் எதுக்காகவும் கிடையாது, நம்ம பசங்க கிராக் பண்ணணும்னு சொன்னப்போ எனக்கு அதான் சொல்கிறேங்க, கிராக் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான் ஜுவாலஜி எடுக்கிறேன். என் பேர் சரண். நான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். அண்ட் ஃபைனல் இயர் MBBS. நிறைய கஷ்டங்கள், நிறைய இதெல்லாம் வந்து போனாலும், எவ்வளோ திட்டு வாங்கினாலும் நான் விட மாட்டேன். நீட் ஆஸ்பைரன்ஸை நான் கிராக் பண்ண வைக்காமல் விடவே மாட்டேன். அதுக்கடுத்து எங்கள் அண்ணன் தமிழ்ச்செல்வன் ப்ரோ, வாங்க வாங்க வாங்க, வெல்கம் டு சரணிஃபைட் நீட் குரு. ரெட்டை கதிரை தான். நான் ஜுவாலஜினா ஒரு பாட்னி. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீட் ஜேர்னி முடிஞ்சதுக்கப்புறமேட்டு லைக் காலேஜ் வந்து லைக் ஒரு 3 years முடிஞ்சிருச்சு. லைக் இந்த ஒரு 3 years டியூரேஷன் டைமில் லைக் நான் ஃபஸ்ட் இயர் எண்டிங்லேருந்தே வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்ன ரீசன்னா, ஆஸ் அ நீட் ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தப்போ லைக் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஈவன் நம்ம வந்து லைக் மார்னிங்லேருந்து நம்ம படிச்சுட்டு இருந்தாலுமே லைக் சம் ஆஃப் த டைம்ஸ் வந்து நமக்கு வந்து லைக் நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ ஐ வாண்ட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்கள் அந்த இதெல்லாம் எதுவுமே ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் லைக் நான் வந்து ஃபஸ்ட் இயர் எண்டிங்லேருந்து லைக் டியூஷன்ஸ் எடுத்து லைக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஈவன் டியூரிங் மை செகண்ட் இயர் டைமில் லைக் ஈவன் என்னோட ஜூனியர் ஸ்கூல் எக்ஸாம் டைமில் நான் போய் சொல்லி கொடுத்தேன். என்ன ஒரு ரீசன்னா, லைக் யாருமே இந்த ஒரு எக்ஸாம் டைமில் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து யாருமே எடுத்து போட்டுக்கூடாது. லைக் ஒரு குட் ஒரு ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட்டில் எல்லாருமே நல்லபடியாக படிக்கணும். அண்ட் யூனோ லைக் டாக்டர் அப்துல் கலாம் சார், அவர் தான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன். ஒரு பெஸ்ட்டு டீச்சராக வந்து நாம் வந்து லைக் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா டெஃபினட்டாக வந்து லைக் அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் வந்து லைக் கிளியர் பண்ணி போனாங்கன்னா அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம். நம்ம டீச்சர்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் நம்ம நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை. லைக் ஒருத்தர் இல்லை, கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே டெஃபினட்டாக வந்து கிளியர் பண்ணிடுவோம். லைக் எக்ஸாம் டுகெதர் நம்ம எல்லாமே இந்த ஒரு ஜேர்னியில் வந்து லைக் நல்லபடியாக எக்ஸாம் வந்து நல்லபடியாக கிளியர் பண்ணிடுவோம். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது, உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எப்பயுமே இருக்குது. கண்டிப்பாக நம்ம தமிழ்ச்செல்வன் ப்ரோ சொன்ன மாதிரி தான் ப்ரோ, யூ ஆர் ரியலி இன்ஸ்பைரிங். எங்களுக்கெல்லாம் கூட அனாட்டமி ஃபிசியாலஜிலாம் அன்னைக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். சில சமயம்லாம் எனக்கு தெரியலனா சொல்லிக் கொடுப்போம்ல, ஐயா போகலாம் இவர் சொல்லிக் கொடுத்து எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கிராக் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது எனக்கு. கிராக் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், எனக்காக ஒன்று செய்வீங்களா? ஒன்றும் இல்லை, நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஒழுங்காக கேட்டு ஒழுங்காக சம் கரெக்டாக போட்டுட்டு கரெக்டாக சால்வ் பண்ணி கரெக்டான டெடிக்கேஷனோட தேவையில்லாததெல்லாம் ஆஃப் பண்ணுங்கள். தேவையில்லாத வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க. உங்கள் டைம்ன்றது ப்ரெஷியஸ். இன்றைக்கி போயிடுச்சுன்னா வராது. May 4th தான் ப்ரெடிக்டட் நீட் டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு 100% தெரியாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், May 4th தான் அப்படின்னு நினச்சி படிங்க. டெலிகிராம் குரூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் கொடுத்து அந்த உங்கள் என்ன டவுட் வருதோ போட்டிங்கனாலும் அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு உடனே கிராக் பண்ணி கொடுப்பாங்க. சப்ஸ்கிரைப் சரணிஃபைட் நீட் குரு. கிராக் பண்றோம், மாஸ் பண்றோம். அங்க தான்டா நீ ஜெயிச்சிட்டா, அவ்வளவுதான், அது போதும்.